பார்த்திங்கன்னா தோசை ஊற்றும்போது அந்த மெழுகுவர்த்தியை கொண்டு போய் எங்கள் கிச்சனில் வச்சு தோசை ஊற்றியாச்சு. இப்போது தோசை ஊற்றிட்டு காலைல கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு. பார்த்துக்கோங்க எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். அந்த லைட்டே தெரியல, அந்தளவுக்கு வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் தெரியுது, அந்தளவுக்கு இருட்டாக இருக்குது. இந்த மாதிரி டைமிங்கில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு 7th 8th படிக்கும்போதெல்லாம் நாங்கள் குழந்தைங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி இப்போ போடுறாங்கள்ல, அது வந்து வீட்டு முன்னாடியே கல்லால் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. அது மேடை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு மறந்துடுச்சு பார்த்துக்கோங்க. அதில் உட்காந்துக்குவோம். அதில் உட்காரும்போது அந்த நிலா வெளிச்சம் நமக்கு தெரியுமா, அந்த நிலா வெளிச்சத்தில் எல்லோரும் உட்காந்துருப்போம். நாங்கள் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது 7th 8th படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய என்னை மாதிரி குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து நாங்கள் வார்த்தை விளையாட்டு மாதிரி விளையாடுவோம். பார்த்துக்கோங்க. அது எப்படி விளையாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இப்போ எனக்கு இந்த டைமில் ஞாபகம் வந்துச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணி ஒரு வீடியோவாக போடலாம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியெல்லாம் அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து எப்படின்னா, இப்போ ஏ லெட்டரில் ஆரம்பிக்கும்னா ஆப்பிள், ஆண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஏலையே ஒரு 10 பேர்கிட்ட இருப்போம். இங்கே 10 லெட்டர்ஸ் நமக்கு புதுசாக தெரிஞ்சுக்குவோம். இந்த டிக்ஷனரியில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அந்த மாதிரி நம்ம ஒரு ஏ லெட்டர் எடுத்தோன்னா அந்த மாதிரி, அப்புறம் விடுகதைகள், அப்புறம் புதிர், அந்த மாதிரி நிறைய போடுவோம். பார்த்துக்கோங்க, நல்ல ஜாலியாக இருக்கும். கரண்ட்டு போனால் உட்காந்து, அதுவும் இந்த முழு நிலவு பௌர்ணமி எப்போல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு வந்து வெளிச்சம், அந்த நிலா வெளிச்சத்துலேயே உட்காந்து எல்லார் வீட்லேருந்து சாப்பாடு அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்து அந்த கல்யாணத்துக்காக போடுற அந்த ஸ்டேஜ் தான். அது கல்லால் வீட்டு முன்னாடி கட்டியிருப்பாங்க. நிறைய பேருக்கு அதில் அந்த காலத்துலலாம் மண்டபம் பிடிச்சிலாம் மேரேஜ் பண்ணலை, வீட்டு முன்னாடி விளக்கு முன்னாடி தாலி கட்டுறாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஸ்டேஜ் மாதிரி வீட்டு முன்னாடி கல்லில் கட்டியிருப்பாங்கல்ல, அதில் வச்சு தான் ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணி கல்யாணமெல்லாம் அந்த ஸ்டேஜில் தான் முடிச்சிருக்காங்க. அதில் அந்த இடத்துல வச்சு நாங்கள் வீட்டு முன்னாடி தானே இருக்கோம், அதில் எல்லோரும் உட்காந்து நிலா சோறுலாம் சாப்பிட்ருக்கோம். எனக்கு என்னவோ டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 hour இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கிட்ட கரண்ட் போச்சு. 9 மணி வரைக்கும் நமக்கு அது தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. கரண்ட்டில் பழகுனதுனால நமக்கு அந்த கரண்ட்டு இல்லை அப்படிங்கிறதே ஃபீலாக இருக்குது. பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரீசார்ஜ், ஃபோனுக்கு சார்ஜ் போடணும், டிவி நாடகம் பார்க்கணும், அந்த மாதிரியே இப்போது இருக்கோம். அப்போ குழந்தையாக இருக்கும்போது எந்த கவலையும் இல்லாமல் குழந்தைங்களோட விளையாடுறது, அந்த மாதிரி நிறைய ஜாலியாக இருக்கும்ல. குழந்தை பருவங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும், எந்த கவலையும் இருக்காது. அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் ஒரு லைட்டு வச்சு தான் நான் அந்த வீடியோவே உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். மற்ற பக்கம் எங்கேயும் காமிச்சாலும் ஃபுல்லாக வெயிலில் காமிச்சா இந்த மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் தான் வெளியில் தெரியுது, மற்றபடி ஃபுல்லாக டார்க்காகவே தான் இருக்குது. அதனால தான் அந்த மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் மட்டும் தெரியட்டும்ன்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. யூபிஎஸ் வச்சுருக்கிறவங்க, கரண்ட்டில் இருக்கிறவங்க இப்போ அதை வந்து ஆன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். அவங்க அதுக்கு பழகி இருப்பாங்க. நமக்கு இந்த மின்சாரம் வந்து நம்ம பழகுனதுனால நமக்கு அது வந்து இப்போ அது கஷ்டமாக தெரியுது. அந்த காலத்தில் வாழும்போது நோய் நொடி இல்லாமல் அந்த மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான இருந்தது. இப்போ எல்லா வசதிகள் பெருகும்போது நமக்கு எல்லாமே நமக்கு இதாகுது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இந்த மெழுகுவர்த்தியில் படிச்சிருக்கீங்க? தெருவிளக்கு, ஸ்ட்ரீட் லைட்டில் தான் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி மண் விளக்கு பயன்படுத்தியிருக்கீங்க, மண்ணெண்ணெய் ஊற்றி, அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் இந்த கரண்ட் போனால் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் வந்து யோசிக்கலை டக்குன்னு, சரி நம்ம ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி செய்கிறத ஒரு வீடியோவாக நம்ம பேசி போடலான்ட்டு போட்டிருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்கிறதையும், அதில் ஒரு சந்தோஷமான ஒரு இது தான், அதை நீங்களும் சொல்லுங்கள். அந்த வெயில் காலம் வந்தாச்சுன்னா இனி அடிக்கடி ஷட் டவுன் ஆயிரும். மந்த்லி ஒன்ஸ் ஷட் டவுன் ஆகும்போது அதுக்கு தக்கன நம்ம பிளான் பண்ணி ஃபோனை சார்ஜ் போட்டு அது எல்லாமே பண்ணி வச்சுருவோம். திடீர்னு ஷட் டவுன் ஆகும்போது, இந்த மாதிரி கரண்ட்டு போகும்போது நமக்கு வந்து அது என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாமல் வீட்டில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ யூபிஎஸ்லாம் போடுறாங்க. ஆனால் வந்து நமக்கு கரண்ட் இந்த மாதிரி ஒரு இது ஃபீல் இருக்காது. அதனால் நீங்களும் இது எனக்கு போடணும்னு தோணுச்சு, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கிறத கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எவ்வளோ வைரல் ஆகுதுன்னு நானும் பார்க்குறேன். ஏன்னா இதில் 90s கிட்ஸ்லாம் இதில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் அந்த அனுபவத்தெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க.
விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஜாலியாக கேம் விளையாடுறது, அந்த மாதிரிலாம் வார்த்தை விளையாட்டு, பாட்டு பாடுறது, அதாவது ஒரு பாட்டு பாடும்போது அது எந்த லெட்டரில் முடியுதோ அடுத்தவங்க அந்த லெட்டரில் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேமெல்லாம் விளையாடியிருக்கோம் சின்ன குழந்தைங்களில். இப்போ பிள்ளைங்க எல்லாம் செல்லுலேயே தான் விளையாடுறாங்க டைமு. அந்தளவுக்கு மாறி போச்சு காலங்கள். நீங்கள் எப்படி இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு. நிறைய வீடியோஸ் போகவே இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அனுபவமாக இருந்தது, அதை ஷேர் பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.